அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்பவுமே வேதனைக்குரிய விஷயம். நேற்று சவுதி அரேபியால உம்ராக்கு சென்ற பேருந்து விபத்துக்குள்ளானது. அதுல 42 இந்தியர்கள் உயிரிழந்தது. எந்த சாமியும் இல்ல அப்படின்னா எவன் கேக்குறான்? காட் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? இந்த சிந்தனைகள் கூட இல்லாத முட்டாள்கள். உம்ரா போல புனிதமான காரியத்துக்கு போகும்போது கூட விபத்து நடக்கிறது. அப்போ அல்லாஹ் ஏன் காப்பாற்றவில்லை? இந்த மாதிரி எல்லாம் நான் கேட்கல. அஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட்ஸ் போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ நான் சும்மா சாம்பிளுக்கு தான் 2-3 கமெண்ட்ஸ் காட்டியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்குது. அவங்களுடைய நோக்கம் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, உம்ரா மாதிரியான ஒரு புனிதமான பயணத்துக்கு தானே போயிருக்காங்க. அங்க எதுக்கு அவங்களுக்கு விபத்து நேர்ந்துச்சு? ஏன் அல்லாஹ் காப்பாற்றவில்லை? அப்போ நீங்க நம்பக்கூடிய அல்லாஹ்வே இல்ல அப்படின்னு தானே அர்த்தம். அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மற்ற மதத்தினர்களும் நினைக்கிறாங்க. ஏன் இந்த விபத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத, வேதனைக்குள்ளாகக்கூடிய, சோகத்துக்குள்ளாகக்கூடிய நம்ம மதத்தவர்கள் கூட என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா, அவங்க அறியாமையினால நன்மையான விஷயங்களுக்கு தானே அவங்க போயிருக்காங்க. பாவம் பண்ணக்கூடியவங்க எவ்வளவோ பேரு நல்லபடியா இருக்கிறாங்க, சந்தோஷமா வாழ்றாங்க இந்த உலகத்துலங்கும் போது அவங்க அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி அல்லாஹுடைய இடத்துக்கு தானே போயிருக்காங்க. அங்க ஏன் விபத்து நேர்ந்துச்சு? ஏன் அப்ப அல்லாஹ் காப்பாற்றல? அப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி அப்ப அல்லாஹ்வே இல்லையா அப்படின்லாம் கூட அறியாமையினால, வேதனையினால பேசக்கூடிய நம் மக்களும் கூட இருக்கிறாங்க. இந்த மாதிரியாக வேதனைக்குரிய பல கேள்விகளுக்கு நம்மளுடைய இஸ்லாம் மார்க்கம் என்ன ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை கொடுக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், அல்லாஹுடைய திட்டம் மனிதனுடைய அறிவையுமே மீறும். அதாவது இஸ்லாம் சொல்றது என்னன்னாக்கா, நமக்கு கேடு மாதிரியாக தோன்றக்கூடிய விஷயம் கூட அல்லாஹுடைய திட்டத்துல ஏதோ நன்மைக்காக தான் இருக்கும். நம்ம கண்ணுக்கு எல்லாம் தெரியாது. அல்லாஹு தான் சிறந்த திட்டமிடுபவன். அப்போ நீங்க நினைக்கலாம், அப்போ நீங்க சொல்ற மாதிரி அல்லாஹுடைய திட்டத்துல இந்த விபத்துங்கிறது நன்மையான விஷயமா அப்படின்ட்டு. அது அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு நிலைமையில அவங்களுக்கு விபத்துக்குள்ளாக்கி மரணம் உண்டாக்கிருக்கான் அப்படின்னாக்கா, நிச்சயமாக இதோட நன்மை எங்க அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னாக்கா மறுமையில கிடைக்கும். ஏன்னா எங்களுக்கு அதுதான் ரொம்ப உண்மையான நிரந்தரமான சந்தோஷமான வாழ்க்கை அது எங்களுக்கு. இரண்டாவது பார்த்தோம்னாக்கா, வாழ்க்கையுடைய சோதனைகள் எல்லாத்துக்கும் தான் வரும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா தெளிவா என்ன சொல்றானாக்கா, நிச்சயமாக நான் உங்களை சோதிக்கிறேன். நம்ம நல்லவங்களாக இருந்தாலும் சரி, பயமுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, உம்ரா பயணிகளாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருக்குமே சோதனைகள் வரும். சோதனை வர்றதுனால அவங்க தவறானவங்க அப்படிங்கிறது பொருள் கிடையாது. மூன்றாவது பார்த்தோம்னாக்கா, ரொம்பவுமே முக்கியமானது, இந்த புனித பயணத்துல ஏன் மரணம் வந்துச்சு? இது இஸ்லாமியர்கள் ரொம்பவுமே அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சவங்க உறுதியான வாக்கு என்னன்னா, இது எங்களுக்கு ஒரு பெரிய மரியாதையான ஒரு மௌத். அதாவது உம்ராவோ இல்ல ஹஜ்ஜோ இல்ல எந்த ஒரு தெய்வீக காரியத்திற்காக செல்லும் போது உயிர் போனாலும் அது ஒரு சிறப்பு மரியாதை. அல்லாஹ் மீது முழுமையாக பாசமும் நம்பிக்கையும் வச்சிருக்கக்கூடியவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம், அவங்க பயணம் இருந்ததே அல்லாஹ்வுக்காக தான். அந்த நிலையில மரணம் எட்டினால் அது ஒரு ரஹ்மத். அப்படிதான் எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இருக்கும். நான்காவது ஒரு விஷயம்னா, உலகம் சோதனைக்குண்டான ஒரு இடம். இது பாதுகாப்புக்குள்ள ஒரு இடம் கிடையாது. இந்த உலகம் சுகம் மட்டுமே கொடுக்கக்கூடிய இடம் இல்ல. இது சோதனை நிரம்பிய தற்காலிகமான இடம். எங்களுக்கு நிரந்தரமான பாதுகாப்பான ஒரு இடம் என்றால் அது சொர்க்கம் மட்டும்தான். ஐந்தாவது சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இது மனிதனுடைய தவறுகளால ஏற்படக்கூடிய காரணங்கள் தான். விபத்துக்கு காரணம் பல விஷயம் இருக்கும். ஒன்று டிரைவருடைய தவறாக இருக்கலாம், இல்ல வண்டி பிரச்சனை, பாதை நிலைமை, மனிதனுடைய கவனக்குறைவு, இந்த மாதிரி எல்லாம் உலகிய காரணங்கள் பல விஷயங்கள் இருக்கலாம். இது அல்லாஹ்வுக்கு அறிவு இல்லாம அப்படிங்கறதெல்லாம் ஒரு அர்த்தமே கிடையாது. ஆறாவது பார்த்தோம்னாக்கா, இறந்தவர்களுக்கு இது ரொம்பவுமே நன்மையான ஒரு விஷயம். உயிருள்ளவங்களுக்கு இது ஒரு பாடம். இந்த மாதிரியான விபத்தெல்லாம் நமக்கு பயமுறுத்தல் ஆகாது, ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தோம்னாக்கா, வாழ்க்கை நொடியில முடிஞ்சுவிடும். நல்ல செயல்கள் நிலைத்திருக்கணும். மரணத்திற்கு நாம எப்பொழுதுமே தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அல்லாஹ் எந்த ஒரு இடத்துலயுமே நமக்கு வாக்கு கொடுக்கல. இந்த மாதிரியான நன்மையான விஷயத்துக்கு நீ போகும்போதோ, நன்மையான விஷயங்கள் நீ செய்யும் பொழுதோ உனக்கு நான் மௌத்த தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு எந்த ஒரு இடத்துலயுமே நம்மளுக்கு வாக்குறுதி கொடுக்கல. மரணம் எந்த நொடியில எப்படி வேணாலும் வரும். அதுக்காக தான் நம்ம சொல்றது, ஒரு ஒரு நொடியும் நன்மையான விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு மரணம் வந்துச்சு அப்படின்னாக்கா அது நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்கியம். சோ அதனாலதான் நம்ம ஒரு ஒரு
நொடியும் மரணத்தை பயந்து நன்மையான விஷயங்கள்ல நம்மள ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறது. இப்போ இயற்கை சீற்றங்கள் நிறைய வருது, சுனாமி, பூகம்பம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வரும் பொழுது அந்த ஒரு நாடு, அந்த ஊரே அழிவுக்குள்ளாகுது. அதுக்கு அல்லாஹ் அவங்க மேல கருணை காட்டல, அவங்க அந்த இடத்துல அல்லாஹ் அவங்கள தண்டிக்கிறான் அப்படிங்கிறது கிடையாது. உலகம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எப்படி வேணாலும் அழியுங்கிறதும், மனுஷனுக்கு மரணம் அப்படிங்கிறது எந்த ஒரு ரூபத்திலையும் எப்படி வேணாலும் வரும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நிச்சயமாக இந்த உம்ரா பயணத்துல உயிரிழந்தவங்க அல்லாஹ்வுக்கு அருகில் இருந்து கொண்டு தான் இந்த உலகை விட்டு சென்றாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உயர்ந்த சொர்க்கத்துல இடம் தருவானாக. அவங்களுடைய குடும்பங்களுக்கும் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியையும் பொறுமையும் கொடுப்பானாக. ஆமீன். நம்ம உண்மையான முஸ்லிம்களுடைய துவா எப்படி இருக்கும்னா, யா அல்லாஹ் இந்த மாதிரியான நன்மையான செயல்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது, நன்மையான விஷயங்களை செஞ்சு கொண்டு இருக்கும் போது எங்களுக்கு மௌத்த கொடுடா அல்லாஹ் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே துவா கேட்போம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மௌத்து தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த உம்ரா பயணத்துல உயிரிழந்த எங்களுடைய சகோதர சகோதரிகளை மன்னித்து அவங்களுக்கு சொர்க்கத்தில் நுழைய செய்வானாக. ஆமீன். இப்படி சோதனை சந்திக்கும் குடும்பங்களுக்கும் பொறுமையையும் சக்தியையும் தருவானாக. ஆமீன் ஆமீன் ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.